நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். அக்டோபர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது இந்த 2025 ஒவ்வொரு ராசியும் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும், நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது, வேலை தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், படிப்பு குழந்தைகளோட படிப்புகள் எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லை வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் எவ்வளவு ஆதாயமாக இருக்கும், இது இந்த காலகட்டங்கள் அனைத்துக்கும் சரியான காலகட்டமாக இல்லையா அப்படிங்கிற முழு விஷயமும் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஒவ்வொரு ராசியும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அந்த வகையில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 3rd அக்டோபரில் புதன் அப்படிங்கிறது பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. 9th அக்டோபர் சுக்கிரன் அப்படிங்கிறது மாறுறாரு. செவ்வாய் பகவான் 27th அக்டோபர் மாறுறார். அடுத்து சூரியன் அப்படிங்கிறது 17th அக்டோபர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிறார். அடுத்து பாருங்கள், குரு அதிசார குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது பெற்று உச்சம் பலத்தில் இருக்கக்கூடிய குரு 19th அக்டோபரில் கடகராசியில் அமர்ந்து பார்வை பலன்களை செலுத்த இருக்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை. அது மட்டும் இல்லாமல் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா பார்வையால் பலவிதமான நன்மைகளை தரக்கூடியவர். அந்த வகையில் இப்போ உங்களுடைய ராசிக்கெல்லாம் என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு செக்டார் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். கன்னிராசி காலபுருஷனின் 6வது ராசி கன்னிராசி. இந்த 6வது ராசியாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, நம்மளுடைய சொல்கிற அனைத்து பலன்களுமே பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசாபுத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பலன் எடுத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமே. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, கன்னிராசியை பொறுத்த வகையில் இவ்வளவு நாளாக பார்த்திங்கன்னா ராசிநாதன் உச்சம் பெற்றிருந்தார். அற்புதமாக உச்சம் பெற்றிருந்த காலகட்டம் இது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கண்டகச்சனி பாதிப்பு. கன்னிராசினாலே கண்டகச்சனி பாதிப்பால் ரொம்ப பாதிப்படைஞ்சாச்சு. கடந்த வருடமெல்லாம் ராகு கேதுவால் பெரிய பாதிப்பு. ராகு கேதுவால் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் தான். எந்த வேலையுமே செய்ய முடியல, வேலையும் பார்க்க முடியல, தொழிலும் செய்ய முடியல, வருமானமும் இல்லை. ஆமாம், குடும்ப உறவுகளில் ஒரே சிக்கல். ஆமாம், மனசே பார்த்திங்கனாக்க ஒரு இடத்துல இல்லை. அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா ஏகப்பட்ட குழப்பங்கள். எதை செய்கிறது எதை செய்கிறது இல்லை, எதை விடுறது எதை தொடுறது அப்படிங்கிற குழப்பம். இப்போ சனி பகவான் என்ன பண்ணிட்டாரு, ஒரு டென்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். 7ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் என்ன பண்ணுறாரு, ஒரு டென்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். எதையுமே சரியாக செய்ய விட மாட்டார். எங்கே போனாலும் அங்கே ஒரு தடை தாமதம், எதை செய்ய போனாலும் அங்கே ஒரு சிக்கல், வீண் விவாதம், வாக்குவாதம் இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் மாற்றம் செய்யும் வகையில் இந்த 5 விதமான கிரக பயிற்சிகள் இந்த அக்டோபர் மாதத்தில் நடந்திருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மாற்றம் அப்படின்னா உங்களுக்கு தான், கன்னிராசிக்கு தான். ஏன்னா குரு அதிசாரம் பெற்று கடகராசியில் அற்புதமாக அமர்றார். அமர்ந்த குரு என்ன பண்ணுறாரு, நேரடியாக உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான், கண்டகச்சனி பாதிப்பை கொடுத்த சனி பகவான் நேரடியாக குரு பார்க்குறார். குரு பார்த்தால் கோடி நன்மை, சுபத்துவம் ஏற்படுது. அப்போ மெயினான பிரச்சனை உங்களை விட்டு வெளியேறுது. உங்களுக்கு தொந்தரவாக இருந்த வேலை தொழில் வருமானம், உறவுகளில் சிக்கல், உறவுகளில் ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாமல் போகிறது, ஒரே வாக்குவாதம் ஆகிறது, இப்படிப்பட்ட விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவானை சுபத்துவப்படுத்துகிறார். இந்த இடத்துலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகுறீங்க. இந்த இடம் தான் உங்களுக்கு மெயினான பாயிண்ட். அடுத்து புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. ஏன்னா நீசம் பெற்ற சுக்கிரனோடு புதன் பரிவர்த்தனை. அப்போ நீசபங்க ராஜ யோகமாக மாறுது, பரிவர்த்தனை யோகமாக மாறுது, தன யோகமாக மாறுது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2 குடையவன் சுக்கிரன், உங்கள் ராசிநாதன் புதன். பரிவர்த்தனை யோகம் போகில் தன யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. தர்ம கர்மாதிபதி யோகமாகவும் அது மாறுது. ஏன்னா 9, 10 குடைய அதிபதிகளும் அவங்க தான். பாருங்கள், இந்த அக்டோபர் மாதத்திலேயே ரொம்ப அற்புதமான பலன்களை அனுபவிக்க போகிற முதல் ராசி அப்படின்னா கன்னிராசி தான்.
அதில் எந்த மாற்றமும் இல்லை, எழுதி தரலாம். அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் நடந்திருக்கு. தடைகள் அனைத்தையும் குரு பார்த்து சரி செஞ்சிட்டார். வேலை, தொழில், வருமானம் ரொம்ப அற்புதமாக போகுது. வரன், நீண்ட நாளாக திருமண வரன் தேடிக்கிட்டீங்க, வரன் உடனே அமையுது. இடம், வீடு, பூமி பார்த்துக்கிட்டு இருக்கேன்ப்பா, ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடாகவே வாங்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமாக முயற்சி பண்ணி இருந்து அது அமையாமல் தடப்பட்டு போனவங்களுக்கெல்லாம் வீடு, இடம், பூமி கண்டிப்பாக அமையும். வாகன சுகங்களும் அமையும். வாகனத்தை மாற்றிக்கிறது, வண்டியை மாற்றிக்கிறது, தொழில் அப்படிங்கிற விஷயமெல்லாம் அமையும். வீடை மாற்றிக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அற்புதமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அதில் பண்ணலாமா வேண்டாமா, லாபம் தருமா வேண்டாமானா உங்களுடைய தசாபுத்தியை பாருங்கள். இங்கே கோச்சாரம் நல்லா இருக்குது, பண்ணலாம். இப்போ எடுங்க லாட்ரி டிக்கெட்டை, உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். லாட்ரி டிக்கெட் யோகம் அருமையாக இருக்குது, எந்த தடையும் இல்லை. ஆமாம், அதனால் கவனமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு எடுங்க. பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு எடுங்க. உங்களுக்கு போரிடமெல்லாம் பாராட்டு மழை குவியும். எல்லாரும் பாராட்டுவாங்க, அந்தளவுக்கு பாராட்டு மழை குவியும். இனிமேல் தொட்ட காரியங்கள் துலங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னாக்க டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.